அனைவருக்கும் வணக்கம். ஆன்மீகத்தில் பற்றற்ற தன்மை அல்லது குடும்பத்தில் எப்படி பற்றற்ற செயல்படுவது அப்படின்னா, முதல்ல பற்றற்ற தன்மைனா என்னன்னு தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. அது என்னன்னு தெரியாதனால தான் ரொம்ப பேர் ஏதோ பண்ணிட்டு வாழ்க்கையவே தொலைச்சிட்டு இருக்காங்க. பற்று அப்படின்னா நீங்கள் ஒன்றை பற்றி பிடிச்சிட்டு இருக்கிறதுக்கு பெயர் தான் பற்று அப்படிங்கிறது. பற்றற்ற தன்மை அப்படின்னா விடுபட்டு இருப்பது, இதுதான் பற்றற்ற தன்மை அப்படிங்கிறது. ஆனால் இதை தவறாக புரிஞ்சுக்கிட்டு ஒதுங்கி இருக்கிறது, விரக்தியில் இருக்கிறது, வெறுமையில் இருக்கிறது, இதுதான் பற்றற்ற தன்மைன்னு நினச்சிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. தவறாக புரிஞ்சுக்கிட்டதுனால அவங்களோட வாழ்க்கையே தவறாக போயிடுது. ஒருத்தர் குடும்பத்தில் இருக்கிறாரு. அவர் என்ன பண்ணுறாருன்னா, குடும்பத்தில் இருக்கிற எந்த நல்லது கெட்டதுலையும் அவர் கலந்துக்கிறது இல்லை. முக்கியமாக முடிவெடுக்க வேண்டிய விஷயத்துலலாம் கலந்துக்கிறது இல்லை. என்னன்னு கேட்டால் நான் பற்றற்ற தன்மையில் இருக்கேன் அப்படிங்கிறாரு. குடும்பத்திலலாம் இருக்கக்கூடாது, குடும்ப விஷயங்களெல்லாம் தலையிடக்கூடாது, அப்படி குடும்ப விஷயங்களை தலையிட்டால் பற்று வந்துடும், அதனால் நான் எதுலேயுமே ஈடுபடுறதில்ல, நான் பற்றற்ற தன்மையில் இருக்கேன், இதுதான் பற்றற்ற தன்மை அப்படிங்கிறாரு. அவர் புரிஞ்சுக்கிட்டது இப்படி தான் இருக்குது. அடுத்தது இன்னொருத்தர் குடும்பத்தில் இருக்கிறாரு. ஆனால் காவி உடை உடுத்தியிருக்காரு. என்ன அப்படின்னா, துறவு வாழ்க்கை வாழ்கிறதுக்கு குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு எங்கேயும் போய் இருக்கணும்னு எந்த அவசியம் இல்லை. குடும்பத்தில் இருந்துக்கிட்டே அந்த துறவு வாழ்க்கையை வாழ முடியும் அப்படின்னு வீட்டிலையே தனி ரூம் வச்சுட்டு வாழ்ந்துட்டுருக்கிறாரு. ஆனால் அவர் இருக்கிறது குடும்பத்தில் தான், சாப்பிட்றது குடும்பத்தில் தான், ஏதோ பேருக்கு வாழ்ந்துட்டுருக்கிறாரு. எந்த விஷயத்துலேயும் தலையிடுறதில்லை. கேட்டால் நான் பற்றற்ற தன்மையில் இருக்கேன் அப்படிங்கிறாரு. குடும்பத்திலேருந்து விலகி இருக்கேன், குடும்பத்தில் இருந்தால் பற்று வந்துடும், அதனால் நான் விலகி இருக்கேன், இதுதான் பற்றற்ற தன்மை அப்படிங்கிறாரு. அடுத்து இன்னொருத்தர் அவர் என்ன சொல்கிறாருன்னா, எப்படி குடும்பத்தில் இருந்தாலும் பற்று வந்துடும், அந்த பற்றை அறுக்க முடியாது, அதனால் துறவு வாழ்க்கை தான் வாழணும், அதுக்கு குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு தான் போய் வாழணும், அதனால் நான் துறவு வாழ்க்கை மேற்கொள்ள போகிறேன், அதனால் கண்காணாத தேசங்களுக்கு காசி ராமேஸ்வரம் அந்த மாதிரி கிளம்புறேன், இதுதான் பற்றற்ற நிலை, இதுதான் ஆன்மீக வாழ்க்கை வாழ்கிறது, இதுதான் துறவு வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறாரு. உண்மையிலேயே இதுதான் இவங்க பண்ணுறது தான் பற்றற்ற தன்மையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக பற்றற்ற தன்மை இது இல்லை. இவங்க பண்ணுற எல்லாமே ஆணவத்தோட விளையாட்டு. இவங்க ஆணவத்தோட விளையாடிட்டு இருக்கிறதுக்கு பேர் பற்றற்ற தன்மை, பற்றின்மைன்னு சொல்கிறாங்க. இந்த பற்றற்ற தன்மையை நீங்கள் உங்களால் கொண்டு வர முடியாது. உங்கள் முயற்சியாலேயோ உங்கள் பயிற்சியாலேயோ அது கொண்டு வர முடியாது. உங்கள் உருமாற்றத்தால் அது தானே நிகழக்கூடிய ஒன்று தான். எப்படின்னா, இப்போ ஒரு 4 செடி வளர்க்குறீங்க, தினமும் காலையில் தண்ணி ஊற்றுறீங்க, செடி தினமும் வளருது, பூ பூக்குது. அந்த செடி வளர்கிறதுக்கு பூ பூக்கிறதுக்கு நீங்கள் தனிப்பட்ட விதத்தில் நீங்கள் எதுவும் செய்கிறதில்ல. நீங்கள் தண்ணி தான் ஊற்றுறீங்க. அந்த ஊற்றின தண்ணியிலேருந்து செடிக்கு தேவையான எடுத்துக்கிட்டு அது தானே உருமாற்றம் அடைஞ்சு வளர்ச்சியை கொடுத்து பூவை பூக்குது. இதே மாதிரி தான் நீங்கள் அறிவை சரியாக பயன்படுத்தும் போது, நம்ம எதற்காக இங்கே வந்திருக்கோம், என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, மறுபடியும் எங்கே போக போகிறோம், நம்ம செலக்ட் பண்ணி இந்த இடத்துக்கு வரல, நம்ம தாய் தந்தையரை நம்ம செலக்ட் பண்ணலை, நம்ம சுற்றத்தாரை நம்ம செலக்ட் பண்ணலை, இருந்தாலும் இந்த இடத்துல நிலை பெற்று இருக்கோம். இந்த பிரபஞ்சத்தில் நமக்கு ஒரு இடம் கொடுக்கப்பட்டிருக்கு. எல்லாமே நிலையில்லாதான் இருக்கு. இந்த பிரபஞ்சத்தில் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, இதில் எப்படி நம்ம செயல்படுறது அப்படிங்கிற தெளிவான சிந்தனையை நீங்கள் கொண்டு வந்து அதிலேயே ஊறி ஊறி அறிவின் உச்சமாக இந்த உலகம் நம்ம வந்து போகக்கூடிய அல்லது பார்த்து ரசிக்க வேண்டிய அல்லது வேடிக்கை பார்த்து செல்ல வேண்டிய ஒரு விஷயம்.
இங்கே எதுவுமே நிலை இல்லாதது தான், எல்லாமே மாறக்கூடிய ஒன்று தான். நமக்கு முன்னால் எவ்வளவோ பல கோடி பேர் நல்ல உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்தவங்க, உயர்ந்த பதவியில் இருந்தவங்க, எவ்வளவோ திறமையில் இருந்தவங்கெல்லாம் இந்த பிரபஞ்சத்தில் வாழ்ந்துட்டு காணாமல் தான் போயிருக்காங்க. இது நமக்கும் நாளைக்கு ஏற்படத்தான் போகுது அப்படிங்கிற விஷயத்தை உள்வாங்கி இந்த பிரபஞ்சத்தில் நம்ம இருக்கிறதுக்கு ஒரு இருப்பு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுல நிலை பெற்று நீங்கள் வாழ்க்கையை வாழும்போது அந்த புரிதல் நிமித்தமாக உங்களுக்கு ஏற்படுவது தான் பற்றற்ற தன்மை. அதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் உள்வாங்கி புரிஞ்சுக்கும் போது அதன் வெளிப்பாடாக ஏற்படுவது தான் இந்த பற்றற்ற தன்மை. நீங்கள் பற்றற்ற தன்மையை உங்களால் கொண்டு வர முடியாது. ஆனால் நீங்கள் அந்த விஷயத்தை உள்வாங்கி புரிஞ்சுக்கும் போது அதன் வெளிப்பாடாக அந்த பற்றற்ற தன்மை ஏற்படும். எப்படின்னா, நீங்கள் இப்போ ஒரு கார் வச்சுருக்கீங்க. நீங்கள் வீட்டிலேருந்து ஆஃபீஸ்க்கு காரில் போகிறீங்க. ரோட்டில் போகிற எல்லாரும், வண்டி ஓட்டுறவங்க எல்லாரும் உங்களை மாதிரி முறைப்படி கார் கற்றுக்கிட்டு சரியாக கார் ஓட்டுவாங்கன்னு சொல்ல முடியாது. ரோட்டில் காரை எடுத்துகிட்டு போனாலே காரை இடிக்கிறதோ காரை சேதப்படுத்துகிறதோ எதிர்பாராத ஒன்று நடக்கக்கூடியதாக தான் அது இருக்குது. இதை நீங்கள் உள்வாங்கி புரிந்து கொண்டு காரை எடுத்துகிட்டு போகும்போது இது எல்லாமே நடக்கக்கூடிய ஒன்று தான் அப்படின்னு நீங்கள் புரிந்து கொண்டு போகும்போது அந்த மாதிரி ஏதோ காரை இடிக்கிறதோ அது காரை சேதப்படுத்துகிறதோ எதிர்பாராத விதமாக நடந்தால் நீங்கள் அங்கே காயப்பட மாட்டீங்க, கஷ்டப்பட மாட்டீங்க. என்ன அப்படின்னா, ஏற்கனவே முடிவு பண்ணி புரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் போகிறீங்க. அதனால் அது எந்த பாதிப்புமே உங்களுக்கு தரதில்லை. அங்கே நீங்கள் பற்றற்ற தன்மை செயல்படும் விதம் அப்படிங்கிறது அதுதான். உங்கள் காரிலிருந்து பற்றற்ற தன்மையில் செயல்படும் விதம் அதுதான். இதே நீங்கள் புரிஞ்சுக்கலை அப்படின்னா அங்கே நீங்கள் பதற்றம் ஆகிடுவீங்க, தடுமாற்றம் ஆகிடுவீங்க, கோவப்பட ஆரம்பிச்சிடுவீங்க. இது எல்லாமே இங்கே நடக்கக்கூடிய ஒன்று தான் அப்படின்னு புரிந்து கொண்டு அதை ஏற்றுக்கக்கூடிய பக்குவம் கிடைக்கும்போது அதோடு சேர்ந்து உங்களுக்கு சகிப்புத்தன்மையும் பொறுமையும் இந்த பற்றற்ற தன்மையும் உங்களுக்கு கிடச்சிருது. எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துடுது. அது அந்தந்த இடத்துல அந்த பற்றற்ற தன்மை செயல்பட ஆரம்பிச்சிருது. இப்போ உங்களுக்கு உங்கள் உடல் இருக்குது. இந்த உடல் என்னைக்கு இருந்தாலும் நிலையில்லாத ஒன்று தான். இந்த உடலுக்கு எப்போ வேணாலும் நோய் வரலாம் அல்லது மரணம் வரலாம் அப்படிங்கிற அடிப்படையான விஷயத்தை நீங்கள் ஆழமாக பதிஞ்சு உள்வாங்கி இருந்தால் அந்த உடலுக்கு ஏதோ நோய் வருது அப்படின்னா அப்போ நீங்கள் தடுமாற மாட்டீங்க, பதற்றப்பட மாட்டீங்க, அதை ஒரு பெரிய விஷயமாக எடுத்து கவலைப்பட மாட்டீங்க. அதை உங்களால் சரியாக கையாள முடியும். அந்த இடத்துல அதுதான் நீங்கள் பற்றற்ற தன்மையில் செயல்படும் விதம். அது எல்லாத்தையும் ஏற்றுக்கக்கூடிய பக்குவம் அப்படிங்கிறது அதுதான். இதே குடும்பத்தில் எப்படி அந்த பற்றற்ற தன்மை செயல்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கேயும் நீங்கள் புரிஞ்சுக்கும் போது அது ஆட்டோமேட்டிக்காக செயல்பட ஆரம்பிச்சிடும். இந்த உடலுக்கு எப்படி எடுத்துக்கிட்டீங்களோ அதே மாதிரி தான் உங்களுடைய பொருள்கள் ஆகட்டும், உங்களுடைய உடைமைகளாகிய காரு, பங்களா, சொத்து, சுகம், இது மாதிரி அது எதுவாக இருந்தாலும் சரி, இதற்கெல்லாம் எந்த நேரத்தில் என்ன வேணால் நடக்கலாம், எந்த கணத்தில் என்ன மாற்றம் வேணாம் நிகழலாம் அப்படிங்கிற விஷயத்தை உள்வாங்கி அதை நிலை பெற்று இருக்கும்போது அதற்கெல்லாம் எந்த நேரத்தில் என்ன நடந்தாலும் என்ன மாற்றத்துக்கு உட்பட்டாலும் நீங்கள் அங்கே கலங்க மாட்டீங்க. அங்கே பற்றற்ற தன்மை அங்கே தானே செயல்பட ஆரம்பிச்சிடும். அதில் போய் சிக்கிக்கிற மாட்டீங்க. இதுதான் அங்கே பற்றற்ற தன்மை. ஆனால் பற்றற்ற தன்மை அப்படின்னா தவறாக புரிஞ்சுக்கிட்டு குடும்பத்தில் ஒட்டாமல் இருக்கிறதோ, குடும்பத்தில் இருந்துக்கிட்டு விலகி இருக்கிறதோ, பட்டும் படாமல் இருக்கிறது, தனியாக போய் குடும்பத்தில் இல்லாமல் தனியாக உட்காந்துக்கிறதோ, எந்த நல்லது கெட்டதுலையும் கலந்துக்காமல் இருக்கிறதோ, இதுதான் பற்றற்ற தன்மை அப்படின்னு தவறாக புரிஞ்சுட்டு இருக்கிறாங்க. இது பற்றற்ற தன்மை இல்லை. நல்ல குடும்பத்தில் நல்ல சந்தோஷமாக கொண்டாடி நல்லா அனுபவித்து எல்லா நல்லது கெட்டதுலையும் கலந்து அனுபவிக்கக்கூடிய ஒன்று தான் பற்றற்ற தன்மை அப்படிங்கிறது. இந்த பற்றற்ற தன்மை அப்படிங்கிறது உள்தன்மை சார்ந்த ஒன்று தான். அது வெளியில் நிகழக்கூடிய ஒன்று இல்லை, வெளியில் பிரதிபலிக்கிற ஒன்று இல்லை, வெளியில் கொண்டு வர ஒன்றே இல்லை. அது உங்களுடைய ஆடம்பரமான உடையும் நீங்கள் வாழ்கிற ஆடம்பரமான வாழ்க்கையும் பற்றுன்னு சொன்னீங்கன்னா உங்களுடைய கண்ணோட்டம் தவறாக இருக்குது அப்படிங்கிறத சரியாக தெரிஞ்சுக்குங்க.
அதனால் நல்லா உங்கள் மனைவி குழந்தையோட, உங்கள் தாய் தந்தையோட, உங்கள் சகோதர சகோதரியோட நல்லா சந்தோஷமாக கொண்டாட்டமாக இயற்கை உங்களுக்கு ஆடம்பரமான வாழ்க்கையை கொடுத்துருக்கா, நல்லா அந்த ஆடம்பரமான வாழ்க்கையை நல்லா சந்தோஷமாக அனுபவிச்சு வாழுங்க. இதில் எந்த விதமான தவறுமே இல்லை. இதுக்கும் பற்றற்ற தன்மைக்கும் எந்த சம்பந்தமுமே இல்லை. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட குடும்பம் அப்படிங்கிறது இயற்கை கொடுத்த வரம். அதனால் அப்படிப்பட்ட குடும்பத்தை எதற்காகவே மறுக்காமல் இருக்கவங்க எல்லாரையும் ஏற்றுக்கிட்டு எல்லாரோடையும் இணைஞ்சு எல்லாருக்கும் மதிப்பு கொடுத்து இயற்கைக்கு நன்றியுணர்வோடு வாழ்கிறது தான் உங்களோட வாழ்க்கை. அதே மாதிரி இப்போ ஆஃபீஸில் வேலை செய்கிறீங்க அப்படின்னா உங்கள் மேலதிகாரி இருந்தால் ஒரு மாதிரி வேலை செய்கிறீங்க, மேலதிகாரி இல்லைன்னா ஒரு மாதிரி வேலை செய்கிறீங்க. இது சரியா அப்படின்னா நீங்கள் விஷயம் தெரியாதனால, நன்றி உணர்வு இல்லாதனால, விசுவாசம்னா என்னன்னே தெரியாதனால தான் அப்படி வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க. உண்மையாலுமே வேலை செய்கிறது என்ன அப்படின்னா இயற்கைக்கு நன்றி உணர்வோட, வேலைக்கு விசுவாசமாக, அதாவது உங்கள் மேலதிகாரிக்கு விசுவாசமாக இல்லை, நீங்கள் செய்கிற வேலைக்கு விசுவாசமாக, வேலைக்கு நன்றி உணர்வோடு நீங்கள் வேலை செய்யும் போது உங்கள் மேலதிகாரி இருந்தாலும் சரி, மேலதிகாரி இல்லைனாலும் சரி, ஒரே மாதிரி அந்த வேலையை சிறப்பாக தான் செய்வீங்க. வேலை மட்டும் இல்லை, இந்த இடத்துல நேற்று ஒருத்தர் இருந்தார், நாளைக்கு இந்த இடத்துல ஒருத்தர் இருக்க போகிறாரு, இன்னைக்கு நமக்கு இந்த இடத்துல இருந்து இயற்கை நமக்கு இந்த வேலையை நமக்கு கொடுத்து நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சு, அதனால் இதை நம்ம சரியாக செய்யணும் அப்படின்னு அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு அதை உள்வாங்கி அந்த வேலையை செய்யும்போது யாருக்காகவும் அந்த வேலை செய்ய மாட்டீங்க. உங்கள் வேலைக்காக வேலை செய்வீங்க, உங்களுக்காக செய்வீங்க, இயற்கைக்காக அந்த வேலை செய்வீங்க. அந்த வேலையை உங்களுக்கு பற்றற்ற தன்மையை கொண்டு வந்து கொடுத்துருக்கும். அப்போ யாருக்காகவுமே அங்கே வேலை செய்கிறது அப்படிங்கிறது இருக்காது. என்ன அப்படின்னா இங்கே எல்லாமே மாறக்கூடிய ஒன்று தான் அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சு வச்சுருப்பீங்க. அதனால் ஆஃபீஸில் மட்டும் இல்லை, குடும்பத்தில், சமுதாயத்தில், எல்லா இடத்துலையுமே சிறப்பாக செயல்படுவீங்க. வாழ்க்கைனா என்னன்னே தெரியாமல் வாழ தெரியாத ஒருவனுக்கு தான் வாழ்க்கையும் வேலையும் கஷ்டத்தையும் பிரச்சனையும் கொண்டு வந்து கொடுக்கும். நீங்கள் விஷயம் என்னென்னு தெரிஞ்சு உள்வாங்கி வாழ்க்கையை வாழும்போது உங்கள் வாழ்க்கை கொண்டாட்டமாகவும், குடும்பத்தில் மட்டும் இல்லை எல்லார்கிட்டையுமே அன்பாக இருக்கக்கூடிய ஒருவராக தான் நீங்கள் மாறி இருப்பீங்க. இப்போ பற்றற்ற தன்மையில் செயல்படுவது அப்படின்னா தவறாக புரிஞ்சுக்கிறாங்க நிறைய பேர். அப்போ நான் எதுக்காக அங்கே வேலை செய்யணும், பணம் இல்லாமல் நான் ஏன் வேலை செய்யணும், பிரதிபலன் கிடைக்காம நான் ஏன் வேலை செய்யணும் அப்படின்னு தவறாக புரிஞ்சுக்கிட்டு தவறாக பேசக்கூடிய நிலையில் தான் பெரும்பாலோரும் இருக்காங்க. ஆனால் பற்றற்ற தன்மையில் செயல்படுவதுன்னா அப்படி இல்லை. பணம் இல்லாமலோ வேறு காரணத்துக்காகவோ அது வேலை செய்கிறது இல்லை. உங்கள் வேலையை நீங்கள் சரியாக செய்வீங்க, அதுதான் அதோட பொருள். பற்றற்ற தன்மையில் நிலை பெற்ற ஒருவன் தான் அவன் வேலையை சரியாகவே செய்வான். ஏன் அப்படின்னா அவன் அவனுக்காகவும் அவனுடைய வேலைக்காகவும் இயற்கைக்காகவும் நல்ல நன்றி உணர்வோடு வேலை செய்யும்போது அந்த வேலை சிறப்பாக இருக்கும். நீங்கள் இங்கே வந்ததே பற்றின் காரணமாக தான். ஆமாம், நீங்கள் இங்கே பிறவி எடுத்து வந்ததே பற்றின் காரணமாக தான் நீங்கள் வந்திருக்கீங்க. இந்த சமுதாயம் முழுவதும் இயங்கி கொண்டிருப்பது இந்த பற்றின் காரணமாக தான். அப்படி இருக்கும்போது நீங்கள் பற்றற்ற தன்மையில் செயல்பட போகிறேன் அப்படின்னு சொல்லி செய்கிற அனைத்துமே பற்றின் காரணம் தான். என்ன அப்படின்னா நான் ஆன்மீக வாழ்க்கை வாழ போகிறேன், உலக வாழ்க்கை தவறு, ஆன்மீகம்தான் சரி, உலகில் வாழ்வு தவறு, அதனால் நான் ஞானத்தை நோக்கி பாதையில் பயணிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் ஆன்மீகத்துக்கு மேலே இருக்கிற பற்றை தான் காட்டுது, ஞானத்து மேலே இருக்கிற பற்றை தான் காட்டுது. என்ன ஒன்று, இடம்தான் மாற்றுறீங்க. முதல்ல பணத்து மேலே பற்று இருந்தது, இப்போ ஆன்மீகத்து மேலே பற்று இருக்குது. முதல்ல சொத்து மேலே பற்று இருந்தது, இப்போ ஞானத்து மேலே பற்று இருக்குது. அங்கே இடம்தான் மாறுதே தவிர உங்கள் பற்று மாறலை. அதாவது பற்றற்ற தன்மைக்கு நீங்கள் வரலை. இந்த பற்றற்ற தன்மை ஆன்மீகவாதிகளுக்கு தான், உலகியல் மனிதருக்கு இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் உலகியல் மனிதர்கள் ஆன்மீகவாதி அப்படின்னு ரெண்டு இல்லை, இருக்கிறது ஒருத்தன் தான், ஒரே மனிதன் தான். வெறும் உயிர்த்தன்மையாக இருக்கக்கூடிய மனிதன் மட்டும்தான். அவன் தன்னை என்னவா நினைக்கிறானோ அதன் மாதிரி அவன் செயல்படுறான். தன்னை உலகாயுதவாடின்னு நினச்சானா அப்படி செயல்படுறான், தன்னை ஆன்மீகவாதின்னு நினச்சானா அது மாதிரி அவன் செயல்படுறான். ஆனால் ரெண்டுமே பற்று தான். உலகாயுதவாதின்னு சொன்னாலும் பற்று தான், ஆன்மீகவாதின்னு சொன்னாலும் பற்று தான். விஷயம் என்னன்னு உள்வாங்கி வாழும்போது நீங்கள் பற்றில் வாழ்ந்தாலும் பற்றற்ற தன்மையில் தான் நீங்கள் செயல்பட முடியும். நீங்கள் இங்கே வந்ததே நல்லா அனுபவித்து கொண்டாட்டமாக வாழ்கிறதுக்கு தான் இங்கே வந்திருக்கீங்க.
உங்களுக்கு பிறவி கொடுக்கப்பட்டதே அனுபவிப்புக்காக தான் பிறவி கொடுக்கப்பட்டதே. இந்த பிரபஞ்சத்தில் அவ்வளோ இன்பங்களும் சந்தோஷங்களும் கொட்டி கிடக்கு. எல்லாத்தையுமே அனுபவித்து வாழ்கிறதுக்காக தான் நீங்கள் வந்திருக்கீங்க. அதனால் நல்ல சந்தோஷமாக கொண்டாட்டமாக வாழுங்க. உங்கள் குடும்பத்தோடு இருக்கீங்களா, நல்ல மனைவியோட குழந்தையோட நல்ல சந்தோஷமாக வாழுங்க. நல்ல வேலையில் இருக்கீங்களா, நல்ல காசு பணம் காரு பங்களான்னு நல்லா அனுபவிங்க. எந்த தவறுமே இல்லை. ஆன்மீகம்னு சொல்கிறது கூட பற்று தான். அதுவும் இல்லாமல் இருந்தால் தான் நீங்கள் யதார்த்தவாதியாக வெறும் உயிர்த்தன்மையாக இருப்பீங்க. எப்படி நீங்கள் கார்லேயும் பங்களாலையும் பற்று வச்சுருக்கீங்களோ அதே மாதிரி தான் ஒரு ஆன்மீகவாதி தான் உடுத்தி இருக்கிற காவி உடையிலையும் தான் வச்சிருக்கிற பிச்சை பாத்திரத்துலையும் பற்று வச்சுருக்கிறான். அங்கே பொருள் தான் மாறுதே தவிர மற்றபடி அவன் பற்றற்ற தன்மைக்கு வரலை. அதனால் நீங்கள் விஷயம் என்னென்னு சரியாக உள்வாங்கி சரியாக புரிந்து கொண்டு வாழ்க்கையை வாழும்போது நீங்கள் இருக்கிற இடத்துலையே அந்த பற்றற்ற தன்மை உங்களுக்கு தானாகவே செயல்பட ஆரம்பிச்சிடும். இந்த பற்றற்ற தன்மைக்கு நீங்கள் எங்கேயும் வெளியில் போகணும் அப்படிங்கிற எந்த அவசியமுமே இல்லை. இப்போ நீங்கள் எவ்வளோ பேரை பார்த்துருக்கலாம், நான் பற்றற்ற தன்மையில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி மனைவியோட கூட சந்தோஷமாக வாழ மாட்டாங்க. ஆன்மீகத்தில் தாம்பத்தியம் தவறுன்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு தாம்பத்தியத்தை ஒதுக்கி வச்சுட்டு வாழ்க்கையை வீணடிச்சிட்டு எவ்வளவோ பேர் இருக்கிறாங்க. நல்லா தெரிஞ்சுக்குங்க, நீங்கள் அதுக்காக வரல, உங்கள் குடும்பம் அதற்காக கொடுக்கப்படலை. உங்கள் பிறப்பை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னா நீங்கள் இந்த உலகத்துக்கு வர வேண்டிய அவசியமே இல்லை. அப்படி உங்கள் பிறப்பை யாருமே ஆள் நடமாட்டமே இல்லாத காட்டுக்குள்ளே தேர்ந்தெடுத்து இருக்கலாம். ஆனால் இந்த உலகத்தில் இந்த இடத்துல உங்களுக்கு பிறவி கொடுத்து உங்களுக்கு சொந்தம் கொடுக்கப்பட்டு உங்கள் குடும்பம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படிங்கிறத சரியாக தெரிஞ்சுக்குங்க. இவங்க எப்படி வாழ்க்கையை சரியாக வாழாமல் வாழ்க்கையை தொலைச்சிக்கிட்டு இருக்காங்களோ அதே மாதிரி நல்லா நான்வெஜ் சாப்பிடக்கூடியவங்க ஆன்மீகங்கிற பேரில் அதை தவிர்த்துட்டு சாப்பாட்டை கூட சரியாக சாப்பிடாமல் இருக்கிறாங்க. இது எல்லாமே ஆன்மீகங்கிற பேரில் உங்களுக்கு தவறாக கற்றுக் கொடுக்கப்பட்டுருக்கு. இப்படிலாம் இருக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த அவசியமுமே இல்லை. நல்லா உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடை நல்லா அனுபவித்து சாப்பிட்லாம். அதில் எந்த விதமான தவறுமே இல்லை. உங்களோட ரொட்டீன் லைஃப் எப்படி போய்கிட்டு இருக்கோ அதில் எந்த மாற்றமும் தேவையே இல்லை. ஆனால் விஷயம் என்னென்னு தெரிஞ்சுக்குங்க. இங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத மட்டும் உள்வாங்கிக்கிங்க. அப்படி உள்வாங்கிக்கும் போது அது எல்லாமே அதுவாகவே தானாகவே நடக்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் அதோட இணைஞ்சு போக ஆரம்பிச்சிருவீங்க. இயற்கை நிகழ்வோடு இணைஞ்சு பயணம் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அப்போ எல்லாமே ஏற்றுக்கக்கூடிய பக்குவம் உங்களுக்கு கிடச்சிடும். அப்போ அந்த பற்றற்ற தன்மை தானாகவே செயல்பட ஆரம்பிச்சிடும். எல்லாமே அதுவாகவே சரியாக போக ஆரம்பிச்சிடும். அதனால் நீங்கள் குடும்பத்தில் இருப்பது பற்றா, நான்வெஜ் சாப்பிடுவது பற்றா, நல்ல ஆடம்பரமான உடை உடுத்துவது பற்றா, காரு பங்களா வச்சுருப்பது பற்றா, ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ்வது பற்றா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ஆனால் அது வெளியிலிருந்து பார்க்குறவங்க கண்ணுக்கு வேணால் அது பற்று மாதிரி தெரியலாமே தவிர நீங்கள் உங்கள் உள்தன்மையில் சரியாக நிலை பெறும்போது அது பற்று ஆகவே முடியாது. நீங்கள் பற்றற்ற தன்மையில் தான் நிற்க முடியும். அதுவே உங்களை வேலி மாதிரி காத்து நிற்கும். நீங்கள் பற்று ஆகணும்னு நினச்சா கூட உங்களால் பற்ற ஆக முடியாது. எப்படி தாமரை இலையில் தண்ணி உருண்டோடிட்டு இருக்கோ, உருண்டோடிட்டு இருந்தாலும் ஒட்டாமல் இருக்கோ, அந்த மாதிரி தான் தாமரை இலை தண்ணி மாதிரி உலகத்தோட விளையாட ஆரம்பிச்சிருவீங்க. எல்லா இன்பங்களையும் அனுபவித்து கொண்டாடி மகிழ ஆரம்பிச்சிருவீங்க. அந்த பற்றற்ற தன்மைங்கிறது உங்கள் அடித்தளமாக இருந்துகிட்டே இருக்கும். அந்த பற்றற்ற தன்மையை நீங்கள் கொண்டு வர வேண்டிய அவசியமே இல்லை. சிற்றின்பம் பற்றுன்னு சொன்னீங்கன்னா பேரின்பமும் பற்று தான். ஆடம்பரமான உடை பற்றுன்னு சொன்னீங்கன்னா காவி உடையும் பற்றும் தான். நல்ல காரும் பங்களாமாவும் ஆடம்பரமாக வாழ்ந்து நல்லா நினச்சதை சாப்பிட்டுட்டு வாழ்கிற ஆடம்பரமான வாழ்க்கை பற்றுன்னு சொன்னீங்கன்னா பிச்சை எடுத்து வாழ்கிற வாழ்க்கையும் பற்று தான். அங்கே பொருள் தான் மாறுதே தவிர மற்றபடி எந்த வித்தியாசமுமே இல்லை. அதனால் நம்ம அந்த உலகத்துக்கு வரும்போது எதையுமே கொண்டு வரல, போகும்போதும் எதையுமே கொண்டு போக போகிறதில்ல அப்படிங்கிறத தெரிஞ்சு அதில் நிலை பெற்று நீங்கள் வாழ்க்கையை வாழும்போது அந்த பற்றற்ற தன்மை உங்களுக்கு தானே செயல்பட ஆரம்பிச்சிருக்கும். எப்படின்னா ஒரு மாமரம் தன் விதையிலேருந்து செடியாகி இலை துளிர்த்து பூ பூத்து காய் காய்த்து பழமாகி அது சரியான உருமாற்றத்தை அடையும் போது அந்த பழம் தானே மரத்திலிருந்து எப்படி விடுபடுதோ அது மாதிரி நீங்கள் இந்த உலக வாழ்க்கையில் வாழும்போதே உங்கள் சித்தம் சுத்தமாகி இந்த கர்மாக்கள்லாம் அழிந்து இதிலேருந்து நீங்கள் விடுபட முடியும். அதனால் இந்த பற்றற்ற தன்மைங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. நீங்கள் வந்ததே நல்லா அனுபவித்து சந்தோஷமாக கொண்டாடி வாழ்க்கையை
வாழ்கிறதுக்கு தான் வந்திருக்கீங்க. அதனால் எந்த குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் நல்ல உங்கள் குடும்பத்தோட சந்தோஷமாக கொண்டாட்டமாக வாழுங்க. உலக பொருட்களை நல்லா அனுபவித்து கொண்டாடுங்க. இந்த பற்றற்ற தன்மை அப்படிங்கிறது வெளியில் தெரிகிற ஒன்றே இல்லை, அது உள்தன்மை சார்ந்த ஒன்று தான். நீங்கள் அனுபவிக்கிற பொருளில் இல்லை விஷயம், அனுபவிக்கிற தன்மையில் தான் இருக்குது. அதனால் இதை சரியாக உள்வாங்கிக்கிங்க. நீங்கள் உலக பொருளோடே விளையாடிட்டு நல்ல சந்தோஷமாக கொண்டாட்டமாக அனுபவித்து வாழ்ந்துக்கிட்டே அந்த பற்றற்ற தன்மையில் நிலை பெற முடியும். அதனால் விஷயம் என்ன, இங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத உள்வாங்குங்க. ஆன்மீகம் பற்று அப்படிங்கிற பேரில் ஆணவத்தால் ஒதுக்கி வச்சுட்டு வாழ்க்கையை வீணடிக்காதீங்க. வாழ்க்கையை சந்தோஷமாக கொண்டாடுங்க. இந்த விஷயம் என்ன, இங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு உள்வாங்கி வாழ்க்கையை வாழும்போது அந்த பற்றற்ற தன்மை உங்களுக்கு தானே செயல்பட ஆரம்பிச்சிடும். நன்றி, வணக்கம்.